السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية وأما من خفت موازينه فأمه هاوية. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا تحقرن من المعروف شيئا ولو أن تلقى أخاك بوجه طلق أو كما قال عليه الصلاة والسلام. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் உலகத்தில் வாழ்ந்து வருகிற இன்னும் மூத்தாகிவிட்ட முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் செய்துவிட்ட எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பானாக. நோயற்ற நீண்ட ஆயுளை குறைவற்ற செல்வத்தை தந்து அவனுக்கு பொருத்தமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஹிதாயத் என்ற நேர்வழியை பெறுவதும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்வதும் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்வதும் மிக முக்கியமான அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அந்த ஹிதாயத்தின் நேர்வழி, அல்லாஹ்வுடைய நெருக்கம், உயர்ந்த அந்தஸ்து யார் யாருக்கு எந்தெந்த காரியத்தால் கிடைக்கும், யார் யாருக்கு எந்தெந்த அமலை கொண்டு கிடைக்கும் என்று நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. சில பேருக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை தக்வா இறை அச்சத்தின் மூலமாக கொடுப்பார். சில பேருக்கு அல்லாஹ் தஆலா உயர்ந்த அந்தஸ்தை நற்குணத்தை காரணமாக்கி அல்லாஹ் தஆலா கொடுப்பார். சில பேருக்கு அல்லாஹ் தஆலா இறை நெருக்கத்தை பெற்றோர்களுடைய துஆவின் வழியாக அல்லாஹ் தஆலா கிடைக்க செய்வான். சில பேருக்கு அல்லாஹ் தஆலா உன்னதமான தரஜாவை உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா சின்ன சின்ன உபகாரங்களை கொண்டு கூட அல்லாஹ் தஆலா பெற்றுக் கொடுத்து விடுவார். ஹிதாயத்தின் நேர்வழி, இறை நெருக்கம், உயர்ந்த அந்தஸ்து எந்த காரியத்தால் யாருக்கு கிடைக்கும் என்று கண்டுபிடிக்க முடியாது என்பதால் நாம் அனைத்து வகையான நன்மைகளையும் எல்லா காலத்திலும் செய்து கொண்டே இருக்கிறது. எல்லா அமல்களையும், எல்லா நற்காரியங்களையும், எந்த ஒரு அமலையும் கூட, எந்த ஒரு உபகாரத்தையும் கூட, இது சின்ன உபகாரம் தானே, சின்ன அமல் தானே, இதை கொண்டு நமக்கு என்ன கிடைக்க போகிறது என்று நினைத்து எந்த நற்காரியத்தையும் எந்த அமலையும் அசட்டையாக விட்டுவிடாமல் எல்லா பெரிய பெரிய அமல்களையும் நற்காரியங்களையும் எல்லா காலத்திலும் நாம் செய்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால், ஏதோ ஒரு காலத்திலே நாம் செய்யக்கூடிய ஏதோ ஒரு நற்காரியத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா நமக்கு உயர்ந்த அந்தஸ்தை தந்து விடுவதற்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. துர்ருல் மன்சூர் தப்சீர் கிதாபிலே வருகிற ஒரு அழகான செய்தி. கலீமுல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள்: யா அல்லாஹ், நீ உன்னுடைய படைப்புகளிலே யாருக்கும் செய்யாத மகத்தான உபகாரத்தை பாபா ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மனித குலத்திலே யாருக்குமே செய்யாத உபகாரங்களை, உன்னதங்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு நீ கொடுத்தாய். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த சில சிறப்புகளை மனித குலத்திலே அவர்களை தவிர்த்து யாருக்கும் அல்லாஹ் தஆலா கொடுக்கவில்லை.
மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், கலகத்தஹு பியதிக, உன் கையால் நேரடியாக ஆதமை படைத்தாய், உன் நபகத்த ஃபீஹி மிர் ரூஹிக, உன்னுடைய ஆன்மாவை அவருக்கு நீ ஊதினாய், வஅஸ்கன்தஹு ஜன்னதக, உன்னுடைய சொர்க்கத்திலே அவரை நீ தங்க வைத்தாய். இந்த பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் தஆலா அவர்களை தவிர்த்து வேறு யாருக்கும் கொடுக்கவில்லை. மட்டுமல்ல, அமர்த்தல் மலாயிக்கத்தை ஃபஸஜது லஹு, மலக்குமார்களை எல்லாம் அந்த ஆதமுக்கு சஜ்தா செய்யும்படி நீ படித்தாய். எல்லா மாணவர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சஜ்தா செய்தார்கள். இப்படி எத்தனையோ எண்ணில் அடங்காத யாருக்கும் செய்யாத உபகாரங்களை எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு நீ செய்தாயே, அவரால் எப்படி உனக்கு நன்றி செலுத்தி முடிக்க முடியும்? இத்தனை உபகாரங்களை, எவ்வளவு சிறப்பான உபகாரங்களை அவருக்கு நீ செய்திருக்க, எந்த காலத்திலும் அவரால் உனக்கு நன்றி செலுத்தியே முடிக்கவே முடியாது. எப்படி அவரால் நன்றி செலுத்தி முடிக்க முடியும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டபோது அல்லாஹ் தஆலா சொன்னான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருக்கு நான் செய்த எல்லா உபகாரங்களுக்கும் நன்றி செலுத்தி முடித்து விட்டார்கள். அவர்கள் செய்த நன்றிகளையும் நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், அல்லாஹ்வே எவ்வளவு பெரிய உபகாரத்தை நீ செய்தாய், அவர் எப்படி சாதாரணமாக நன்றியை செய்திருக்க முடியும் என்று கேட்டபோது அல்லாஹ் தஆலா சொன்னான், யா மூசாவே, அலிம, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விளங்கினார், அன்னதாலிக்க மின்னி, அவருக்கு கிடைத்த அந்த எல்லா உபகாரங்களும் என் மூலமாகத்தான் கிடைத்தது என்பதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விளங்கிக் கொண்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பெருமை கொள்ளவில்லை, எனக்கு கிடைத்த சிறப்பு என் திறமையால் கிடைத்தது என்று அவர் சொல்லவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பெருமை கொள்ளவில்லை, ஆணவம் கொள்ளவில்லை. அவருக்கு கிடைத்த அத்தனை சிறப்புகளுக்கும் நானே காரணம் என்பதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் புரிந்து கொண்டார். அலைஹி, அதற்காக வேண்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்னை புகழ்ந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உபகாரங்களை புரிந்து கொண்டார்களே, அந்த உபகாரத்திற்கு நான் தான் காரணம் என்று புரிந்து கொண்டாரே, அந்த புரிதலும், நான் செய்த உபகாரத்திற்காக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்னை புகழ்ந்தார்களே, அந்த புகழ்தலும் நன்றியாக ஆகிவிட்டது என்பதாக அல்லாஹ் தஆலா சொன்ன செய்தியை நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். நண்பர்களே, அல்லாஹ் தஆலா சில மனிதர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை அவனை புகழ்வதால் அல்லாஹ் தஆலா தருகிறான். உயர்ந்த அந்தஸ்து, இறை நெருக்கம், நேர்வழி தனக்கு கிடைக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ அவர் தான் செய்யக்கூடிய அத்தனை சாதனைகளுக்கும் அல்லாஹ்வையே முன்னிலைப்படுத்த வேண்டும். நாம் எந்த காரியத்தை செய்து முடித்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் உதவியாலேயே செய்தேன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. வீடு கட்டி முடித்தேன், ஒருவரிடத்தில் சொல்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உதவி செய்தான் வீடு கட்டினேன். திருமணத்தை செய்து முடித்தோம், நம்முடைய திறமையை பேசக்கூடாது, அல்லாஹ் உதவி செய்தான், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, திருமணத்தை செய்து முடித்தேன். ஒரு சொத்து வாங்கினோம், என் திறமையால் வாங்கவில்லை, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உதவி செய்தான், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. எந்த காரியத்தில் நாம் ஜெயித்தாலும் சாதித்தாலும் நம்முடைய சாதனை சிறுசோ பெருசோ, யார் நம்மை பாராட்டினாலும் புகழ்ந்தாலும் என்னை பாராட்டாதே, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. ஒவ்வொரு காரியத்தையும் செய்து முடித்த பின்பு எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, அல்ஹம்துலில்லாஹ் என்று யார் சொல்வாரோ அல்லாஹ் தஆலா அல்ஹம்துலில்லாஹ் சொன்னதை வைத்து அவருக்கு அல்லாஹ் தஆலா உயர்ந்த அந்தஸ்தை தந்து விடுகிறார். நண்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியாக அருமையான இந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. அதேபோல் நண்பர்களே, அல்லாஹ் தஆலா சில மனிதர்களுக்கு நற்குணத்தை கொண்டு ஹிதாயத்தை கொடுத்து விடலாம். நாம் நற்குணங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும், நற்குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். நாம் உருவாக்குவதெல்லாம், நாம் வளர்ப்பதெல்லாம் செல்வங்களும் சொத்துக்களும் மட்டும்தான். அவற்றை வளர்த்தால் போதாது, நற்குணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்க வேண்டும்.
ஒரே டயத்திலே ஒட்டுமொத்தமாக நற்குணத்தை நம்மால் பெற்றுவிட முடியாது என்றாலும் கூட சில முயற்சிகளை செய்து, சில பயிற்சிகளை செய்து ஒவ்வொரு நற்குணத்தையும் நாம் ஒவ்வொரு காலத்திலும் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். சில காலங்கள் முயற்சி செய்து பொறுமையை பெற வேண்டும். அதற்கு பிறகு சில காலங்கள் முயற்சி செய்து கொடைத்தன்மையை பெற வேண்டும். இன்னும் சில காலங்கள் முயற்சி செய்து பெருமையை ஒடுக்கி அடக்கத்தை பணிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் சில காலங்கள் முயற்சி செய்து பழிவாங்கும் தன்மையை விட்டொழித்து மன்னிக்கும் தன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாமே அடக்கிக் கொள்ளுகிற உயர்ந்த குணத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சில மனிதர்களுக்கு நற்குணத்தை காரணமாக வைத்து உயர்ந்த அந்தஸ்தை தந்து விடுகிறார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ தாவூத் கிதாபில் வருகிறது, இன்னல் முஃமின லா யுத்ரிகு பிஹுஸ்னி குல்கிஹி தரஜத ஸாயிமில் காயிம். நிச்சயமாக ஒரு மூமினான மனிதன் தன்னுடைய நற்குணத்தின் காரணமாக இரவெல்லாம் தொழுத நன்மையை பெற்றுக் கொள்கிறான், பகலெல்லாம் நோன்பு வைத்த நன்மையை ஒரு அடியான் பெற்றுக் கொள்கிறான். நண்பர்களே, இரவெல்லாம் தொழுவது எல்லோருக்கும் சாத்தியமான ஒன்றல்ல. நாள்தோறும் பகல் வேளையிலே நோற்பதும் எல்லோருக்கும் சாத்தியமான வாய்க்கப்பெற்ற ஒன்று கிடையாது. ஆனால் இரவெல்லாம் தொழுத நன்மையை அல்லாஹ் தஆலா தருகிறான். நற்குணத்தை பெற்றால் தருகிறான். ஒருவர் பொறுமையாக இருக்கிறாரா, இரவெல்லாம் தொழுத நன்மையை அவருக்கு அல்லாஹ் கொடுத்து விடுகிறார். ஒருவர் பணிவாக வாழுகிறாரா, பகலெல்லாம் நோன்பு நோட்டு நன்மையை அல்லாஹ் தஆலா தந்து விடுகிறார். ஆக இரவெல்லாம் தொழாமலேயே பகலெல்லாம் நோன்பு வைக்காமலேயே நற்குணத்தின் காரணமாக இந்த உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்து விடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி யஹ்யா உலூமுத்தி கிதாபில் வருகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரஐது ரஜுலன் மின் உம்மதி ஜாசியன் அலா ருக்பத்தைஹி. நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவிலே ஒரு காட்சியை கண்டேன். ஒரு அடியான், ஒரு மனிதன் அல்லாஹ்விற்கு முன்னால் மண்டியிட்டு குற்றவாளியாக இருக்கிறான். அவன் எத்தனையோ பாவங்களை செய்திருக்கிறான், எத்தனையோ கடமைகளை விட்டிருக்கிறான், தடுத்த காரியங்களை செய்திருக்கிறான். குற்றவாளியாக கூனி குறுகி அல்லாஹ்வுக்கு முன்னிலையிலே அவன் இருக்கிற அந்த காட்சியை நான் பார்க்கிறேன். அவன் செய்த பாவத்தினாலே அல்லாஹ்விற்கு அருகிலே அவனால் செல்ல இயலாமல் ஒரு திரை போடப்பட்டிருக்கிறார். அல்லாஹ்வுக்கு பக்கத்திலே அந்த அடியானால் போக முடியவில்லை. அல்லாஹ் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அந்த அடியானால் பதில் சொல்ல முடியவில்லை. சொர்க்கத்தை இழந்து விடுகிற, சொர்க்கத்துக்கு போக முடியாத ஒரு வாய்ப்பு அந்த அடியானுக்கு ஏற்பட்ட போது அந்த அடியான் பாவியாகவும் கடமைகளை விட்டவனாகவும் உலகத்திலே வாழ்ந்திருந்தாலும் கூட நற்குணமுடைய மனிதனாக அந்த அடியான் வாழ்ந்திருந்தான். எனவே அந்த அடியான் அல்லாஹ்வுக்கு முன்னால் குற்றவாளியாக சொர்க்கத்துக்கு போக முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு நின்றபோது, நிற்கதியாக நின்றபொழுது அவனுடைய நற்குணங்கள் அங்கே வந்தது. அந்த நற்குணங்கள் அந்த அடியானுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்தது. அவனுடைய நற்குணங்கள் அந்த அடியானுடைய கையை பிடித்தது. அடியானோடு அல்லாஹ்வோடு அந்த அடியானை நற்குணங்களை சேர்த்து வைத்தது. அதற்கு பிறகு நற்குணத்தின் காரணமாக அந்த அடியானுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தந்தான் என்று சொன்னார்கள் நற்குணத்தின் நாயகர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, மறுமையினுடைய ஜெயத்திற்கு, மறுமையினுடைய வெற்றிக்கு நற்குணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நாம் எத்தனையோ கடமைகளிலே குறை வைத்திருப்போம், எத்தனையோ பாவங்களை நாம் செய்திருப்போம். அந்த கடமைகளிலே ஏற்பட்ட குறைகளையும் நாம் செய்த பாவங்களையும் அல்லாஹ்விடத்திலே மன்னித்து நாளை மறுமையிலே உயர்ந்த அந்தஸ்தை தரக்கூடிய ஒரு உயர்ந்த காரியங்கள் தான் நம்முடைய நற்குணங்களாக இருக்கிறது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அருமையான சில துஆக்கள்,
அந்த துவாக்கள் நமக்கு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுத்தரக்கூடிய துவாக்களாக இருக்கிறது. ஒரு முறை ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய அருமையான மனைவி பாத்திமா அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள், பாத்திமா, நாம் ரொம்ப கஷ்டப்படுகிறோம், சாப்பாட்டிற்கு கூட வழி இல்லாமல் தவிக்கிறோம், செலவுக்கு பணம் இல்லாமல் பாத்திமாவே நாம் சிரமப்படுகிறோம். உன்னுடைய தந்தையான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சென்று நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய சிரமங்களை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே எடுத்து சொல்லி நமக்கான சில உதவிகளை நீ பெற்று வர வேண்டும் என்று பாத்திமா அவர்களை ஹஸ்ரத் அலி அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். அணியர் திலகம் பாத்திமனை அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி பாத்திமனை வீட்டுக்கு வராங்க. அப்பொழுது ரசூலுல்லாஹ் வீட்டில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹோடு அவர்களோட உறவுக்கார பெண்மணி உம்மு ஐமன் அவர்களும் வீட்டிலே இருக்கிறார்கள். பாத்திமனை அவர்கள் வந்து கதவை தட்டுகிறார்கள். கதவை திறந்தவுடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே அன்னை பாத்திமா அவர்களுக்கு உள்ளே வருவதற்கான அனுமதி கிடைக்கிறது. பாத்திமனை உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே பாத்திமனை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாருக்கு உள்ளதான், எங்கள் வீட்டிலே செலவுக்கு பணம் இல்லை, உண்பதற்கு உணவு இல்லை, உங்களுடைய உதவியை தேடி நான் வந்திருக்கிறேன் என்பதாக பாத்திமா சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாத்திமா, உன்னுடைய சூழ்நிலையை நீ சொல்ல வந்திருக்கிறாய். நம்முடைய வீட்டு சூழ்நிலை என்ன தெரியுமா பாத்திமா? நம்முடைய வீட்டிலே சமையல் செய்வதற்காக அடுப்பு மூட்டி 1 மாதம் ஆகிவிட்டது. பாத்திமா, எங்கள் வீட்டிலே சமையல் செய்வதற்காக அடுப்பு பற்ற வைத்து 1 மாதம் ஆகிவிட்டது பாத்திமா, இதுதான் நம்முடைய வீட்டின் நிலையாக இருக்கிறது என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாத்திமா, ஆனாலும் கூட உனக்கு ஏந்தி உதவிகளை நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திமா அவர்கள் சொன்னாங்க, பையன் ஷேத்தி அமர்னா லக்கி பிஹம்தி அமுதின் வயின் ஷேத்தி அல்லம்துக்கி கம்ச கலிமாத்தின் அல்லமணி ஹின்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். பாத்திமா, என்ன நடக்குது, இப்போது 5 ஆடுகள் இருக்கிறது. 5 ஆடுகள் நீ விரும்பினால் அந்த 5 ஆடுகளை உனக்கு நான் பரிசாக தருகிறேன். அதை உன் வீட்டுக்கு கொண்டு சென்று உன்னுடைய தேவைகளை நீ பூர்த்தி செய்து கொள்ளலாம். நீ நாடினால் வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகான 5 வார்த்தைகளை கொண்டு ஒரு அழகான துவாவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு சொல்லி தந்தார்கள். நீ நாடினால் 5 ஆடுகளை தருகிறேன், நீ நாடினால் அதற்கு பகரமாக அந்த துவாவை சொல்லி தருகிறேன். 5 ஆடுகளை வாங்கி செல்கிறாயா அல்லது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்த துவாவை உனக்கு சொல்லி தரட்டுமா என்பதாக ரசூலுல்லாஹ் கேட்டார். நண்பர்களே, அந்த துவாவுடைய சிறப்பு என்ன? பாத்திமா எதை கேட்டு வந்திருக்கிறாங்க? பணம் கேட்டு வந்திருக்கிறாங்க, உதவி கேட்டு வந்திருக்கிறாங்க. உதவி கேட்டு வந்த பாத்திமா அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 ஆடுகள் வேணுமா, இந்த துவாவை கட்டி தரட்டுமா என்று கேட்கிறானா என்ன அர்த்தம்? உதவி கேட்டு வந்த, பணம் கேட்டு வந்த, பொருள் கேட்டு வந்த பாத்திமா அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் இந்த துவாவை சொல்லி கொடுக்கிறான்னு என்ன அர்த்தம் தெரியுமா? பாத்திமனாகி எந்த பணத்தை கேட்டு வந்தாங்களோ, எந்த காசை தேடி வந்தாங்களோ, எந்த பொருளை நாடி வந்தாங்களோ, அந்த செல்வத்தை, அந்த பணத்தை இந்த துவா ஓதுனா அல்லாஹ் கொடுத்துருவோம். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 ஆடுகளை தரட்டுமா அல்லது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்து துவாவை சொல்லி தரட்டுமா என்று கேட்டவுடனே பாத்திமா பாருங்க, அப்பா எனக்கு 5 ஆடுகள் வேண்டாம், அல்லிம்னி ஹம்ஸ கலிமாத்தி அல்லத்தி அல்லமகுன்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லமகஹுன்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். பாப்பாவே 5 ஆடுகள் எனக்கு வேண்டாம், அது தேடி உடைய யாருக்காவது 5 ஆடுகளை கொடுத்து விடுங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 5 வார்த்தைகளை கொண்டு ஒரு அழகான துவாவை தங்களுக்கு கற்றுத் தந்ததாக சொல்கிறீர்களே, பாப்பாவே அந்த துவாவை எனக்கு சொல்லித்தார்கள் என்று பாத்திமா கேட்டவுடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துவாவை கற்றுக் கொடுத்தார். கூலி யா பாத்திமா, இவ்வாறு நீ சொல்வாயாக, யா அவ்வளல் அவ்வலீன் வயா ஆஹிரல் ஆஹரீன் வயா தல் குவ்வத்தில் மதீன் வயா ராஹிமல் மசாக்கீன் வயா அர்ஹமர் ராஹிமீன். இது வயா அர்ஹமர் ராஹிமீன், இது ஒரு அழகான துவா.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திமா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த துவா. பள்ளிவாசல் போர்டில் இந்த துவாவை எழுதி போட்டிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் எல்லோருமே இந்த துவாவை பார்த்து கொள்ளுங்கள். போர்டில் எழுதி போடப்பட்டிருக்குது. உங்களுடைய செல்போனிலே படம் பிடித்துக் கொள்ளுங்கள். வீட்டுக்கு சென்று உங்களுடைய மனைவிமார்களுக்கு, குடும்பத்து பெண்களுக்கு இந்த துவாவை காட்டுங்கள், அவர்களையும் ஓத சொல்லுங்கள். இந்த துவா ஓதிட்டேன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன செல்வம் தேவையோ அந்த செல்வத்தை அல்லாஹ் கொடுக்குறான். யார் இந்த துவா ஓதுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா வியாபாரத்தில் பரக்கத்தை செய்யறான். யார் இந்த துவா ஓதுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கடன் தொல்லை வந்து காப்பாற்றுறான். யார் இந்த துவா ஓதுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்குறான். பாத்திமா அவங்க ரசூலுல்லாஹ்விடத்தில் அந்த 5 ஆடுகளை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இந்த துவாவை கற்றுக்கொண்டு வீட்டுக்கு போறாங்க. ஹஜ்ரத் அலி நாயகி எதிர்பார்ப்போடு இருக்கிறான். நம்முடைய மனைவி பாத்திமா நாயகி ரசூலுல்லாஹ்ட்ட உதவி கேட்டு போனாங்க. ரசூலுல்லாஹ் ஏதாவது கொடுத்துருப்பாங்க, வாங்கிட்டு வருவாங்க, நம்ம சந்தோஷமா செலவு செய்யலாம் என்ற எதிர்பார்ப்போட ஹஜ்ரத் அலி நாயகம் இருந்தபொழுது பாத்திமா நாயகி வீட்டுக்கு வராங்க. வந்தவுடனே பாத்திமா நாயகி ஹஜ்ரத் அலி இடத்துல சொன்னாங்க, அன்பு கணவரே, தஹப்து மின் இந்திக்க துன்யா, நான் என்னோட தந்தையை பார்ப்பதற்காக நம்முடைய வீட்டிலிருந்து என் தந்தையை பார்ப்பதற்கு நான் போனேன். எதற்காக போனேன்? உலகத்தை வாங்குவதற்காக போனேன். உலகத்தை வாங்குவதற்காக அல்லாஹ்வுடைய தூதரை நான் தேடி போனேன். அசைத்துக்கபில் ஆகரத்தி, இப்போது நான் ஆகரத்தையே கொண்டு வந்திருக்கிறேன். உலகத்தை தேடி நான் போனேன், இப்போது நான் ஆகரத்தை கொண்டு வந்திருக்கிறேன். என்ன விளக்கம் சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, இந்த துவா ஓதிட்டா செல்வமும் கிடைக்கும், கஷ்டமும் போகும், வியாபாரமும் நடக்கும், நாட்டுகளும் நிறைவேறும், பிரச்சனைகளும் தீரும், அத்தோட சொர்க்கத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுத்தார். ஒரே திக்ர்ல அல்லாஹ் தஆலா உலகத்தையும் கொடுக்கிறான், சொர்க்கத்தையும் கொடுக்கிறான். அப்படிப்பட்ட திக்ர் தான் இந்த அற்புதமான திக்ராக இருக்கிறது. அப்பொழுது ஹஜ்ரத் அலி நாயகம் பாத்திமா அவர்களை பாராட்டி சொன்னாங்க, கைரு ஐயாமி, பாத்திமா நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாள் தான் சிறந்த நாள், இந்த நாள் தான் சிறந்த நாள். உலகத்திற்கும் ஆகரத்திற்கும் சிறப்பு சேர்க்கிற ஒரு துவாவை நீ பெற்று வந்திருக்கிறாயே பாத்திமா, உன்னை பாராட்டுகிறேன் என்று சொன்னார்களாம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நண்பர்களே, அல்லாஹ் தஆலா சில பேருக்கு உயர்ந்த அந்தஸ்துகளை இப்படிப்பட்ட துவாக்களை கொண்டு கொடுத்து விடுகிறார். நாம் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை எந்த காரியத்தில் வைத்திருப்பான் என்று சொல்ல முடியாது. யாருக்கு ஹிதாயத்து எந்த அமலால் கிடைக்கும் சொல்ல முடியாது. யாருக்கு எந்த அமலால் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. ஏதாச்சும் ஒரு அமல்ல ஹிதாயத்து இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு அமல் அல்லாஹ் தஆலா உயர்ந்த அந்தஸ்தை வச்சிருக்கணும். அதனால எந்த அமலையும் நாம் விடக்கூடாது, எந்த ஒரு காரியத்தையும் நாம் தவற விட்டு விடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸை நாம் ஹதீஸ் ஷரீஃபில் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக ஸதகத்துன், உன்னுடைய சகோதர முஸ்லிமை சிரித்த முகத்தோடு பார்ப்பதும் கூட தர்மமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் நம்முடைய சகோதர முஸ்லிமை சந்திக்கிறோம், சந்திப்பது நடக்கத்தான் போகிறது, யாரையும் சந்திக்காமல் இருக்க முடியாது. எந்த முஸ்லிமை சந்தித்தாலும் வெறுமனை சந்திக்காதே, ஒரு புன்சிரிப்பு இல்லாமல் சிரிக்காதே, சந்திக்காதே, சிரித்த முகத்தோடு சகோதரனை பார்க்கிறாய், சலாம் சொல்கிறாய், சிரித்த முகத்தோடு பார்த்து விடு. சிரித்த முகத்தோடு பார்ப்பது தர்மம் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அர்த்தம்? ஒரு சகோதரனை சிரித்த முகத்தோடு பார்ப்பதால் சிலருக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுத்து விடுகிறான். ஹிதாயத்து என்பது சகோதர முஸ்லிமை சிரித்த முகத்தை பார்ப்பதன் வழியாகவும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உன்னுடைய பாத்திரத்தில் இருக்கிற உன்னுடைய வாளியிலே உள்ள தண்ணீரை உன்னுடைய சகோதரனுடைய வாளியிலே நீ ஊற்றுவது, சகோதர முஸ்லிமுக்கு தண்ணீர் கொடுப்பது தர்மம் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பள்ளியாசத்துல தண்ணி குடிக்கிறோம், நம்ம குடிக்க போறோம், பக்கத்துல ஒரு ஆள் இருக்கிற, நாம மட்டும் குடிக்காம நாம தண்ணியை குடிச்சிட்டு அந்த தண்ணி ஒரு கிளாஸ்ல வாத்து அவருக்கு கொடுத்துட்டு அது ஒரு தர்மமாக இருக்கிறது. சகோதர முஸ்லிமுக்கு நீ குடிப்பதற்காக தண்ணீர் கொடுக்கிறாய், அதுவும் கூட சதகா என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அல்லாஹ் நாடுன்னா சகோதர முஸ்லிமுக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்தாயே அதிலே உனக்கு இதாயத்தை தந்து விடலாம் சொன்னாங்க. அம்ருக்க பில் மஅரூஃபி வ நஹ்யுக அனில் முன்கரி துக்தபு லக சதகா. சகோதர முஸ்லிமுக்கு நன்மையை கொண்டு ஏவது சதகாவாக இருக்கிறது. நீ பள்ளிவாசலுக்கு தொலை வர, கடையில் உட்கார்ந்து இருக்கிற, 4 பேரோடு பேசிட்டு இருக்கிற, பள்ளிவாசல வாங்க சொல்றாங்க, 4 பேரும் உடைய சொந்தக்காரன், 4 பேரும் உடைய நண்பர்கள், நீ சொல்லக்கூடிய ஆளா இருக்கிற, பள்ளிவாசலுக்கு தொலை வர, வாங்க சொன்ன உடனே நீ மட்டும்தான் தொலை வர. அந்த 3 பேர் என்னமோ முஸ்லீம் அல்லாம வேற ஆள் மாதிரி அவன் கடையிலே உட்கார்ந்துருக்கான், அவன் பஜார்லேயே உட்கார்ந்துருக்கான். நீ மட்டும் சொல்ல வர, அவன் சொல்ல வர மாட்டேங்கான். அவன் தொழுகைக்காக நீ வருகின்ற பொழுது சகோதர முஸ்லீமை தொழுகைக்கு கூட்டுவான், வாப்பா சொல்ல வாப்பான்னு சொல்லிக்குவான். டெய்லி பாடு பேசுற சகோதர முஸ்லீமை தினசரி சந்திக்கிற, தினசரி அவங்களோட சாயா குடிக்கிற, தினசரி அவங்களோட பேசுற பழகுற, டெய்லி கூப்பிடு, ஏன் சொல்லவா ஏன் சொல்லவா ஏன் சொல்லவா, டெய்லி கூப்பிட்டுட்டே இரு. ஒரு நாள் வெட்கப்பட்டு அவன் சொல்ல வந்துடுவான், அந்த நன்மை உனக்கு கிடைச்சது. சகோதர முஸ்லிமை நன்மையை கொண்டு ஏவுவது தர்மம். பள்ளிவாசல ஒரு துவா சொல்லுவாங்க, ஒரு திக்கர் சொல்லி கொடுக்குறாங்க, அந்த திக்கர் உனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு, அந்த திக்கரை நீ ஓதுற சகோதர முஸ்லிமுக்கு கற்றுக்கொடு. பள்ளிவாசல ஒரு திக்கர் சொன்னாங்கப்பா, நான் ஓதுறேன், நீயும் ஓது. நன்மையை ஏவுவது சதகாவாக இருக்க, தீமையை தடுப்பது சதகா என்று சொன்னாங்க. சதகா ஒரு இமாத்தை கொடுக்க அஷ்ஷௌகத்தை வல் ஹஜர அனி தரீக்கு சதகா. பாதையிலே கிடைக்கக்கூடிய நோயினை தரக்கூடிய கல்லுகளையும் முள்ளுகளையும் அகற்றுவது சதகா என்று சொன்னாங்க. ஹிதாயத்து எதுல இருக்குன்னு சொல்ல முடியாது, உன்னுடைய அந்தஸ்து எந்த செயலால கூடும் என்று சொல்ல முடியாது. ரோட்ல போறோம், கல்லு கிடைக்குது, முள்ளு கிடைக்குது, சேதம் நகண்டு போவான். கல்லு முள்ள பார்த்து யார் நகர்ந்து போறானோ உன் நன்மையை மிஸ் பண்றான். கல்லையும் முள்ளையும் பார்த்து நகர்ந்து போறவன் சொர்க்கத்துக்கான வாய்ப்பை தவற விடுறான். ஒரு கல்லு கிடக்குது, முள்ளு கிடக்குது, ரொம்ப கஷ்டப்படாத, காலால ஒதுக்கி போடு, கையால ஒதுக்கி போடு, அதுல உனக்கு ஹிதாயத்தை அல்லாஹ் கொடுத்துருவான். ஒரு சொர்க்கு உனக்கான சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா அந்த காரியத்தின் மூலமா தந்துருவான் என்று சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ இர்ஷாதுக ضال அனி தரீகி சதகா. வழி தவறியவனுக்கு, பாதை தெரியாமல் தவிக்கக்கூடியவனுக்கு, அட்ரஸ் கேட்டு வரக்கூடியவனுக்கு ஒழுங்கான அட்ரஸை காட்டு, அதை சதகான்னு சொன்னாங்க. சொல்லலாம், யாராவது அட்ரஸை கேட்ட கரெக்டாக சொல்லணும். அவனே குழம்பி போகிற மாதிரி ரைட்ல போ, லெஃப்ட்ல போ, ரைட்ல போ, லெஃப்ட் போ, 4 ரைட்டு 4 லெஃப்ட் சொன்னா குழம்பிக்கிடுவான். கரெக்டாக அட்ரஸை காட்டு. ஒரு ஆளுக்கு அட்ரஸ் காட்டுவதில் உனக்கு இருக்கிறது ஹிதாயத் என்று சொன்னாங்க. சொல்லலாம். நண்பர்களே, இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவுபடுத்துவேன். வாழ்க்கையில எந்த டயத்துல ஹிதாயத்து கிடைக்கும் சொல்ல முடியாது, எந்த காரியத்தில் ஹிதாயத்து கிடைக்கும் சொல்ல முடியாது, எந்த அமல்ல ஹிதாயத்து கிடைக்கும் சொல்ல முடியாது. அதனால எந்த டயத்தையும் அமல் இல்லாம கழிக்கவே கூடாது. அமல்லையே ரொம்ப லேசான அமல் விட்டுருதான். உலகத்துல மற்ற எல்லா அமலையும் செய்யறதுக்கு செய்கிற வேலையை விடணும். ஒரு வேலையை விடாம இன்னொரு அமலை செய்ய முடியாது. ஆனா செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு அமல் செய்யக்கூடிய ஒரே அமல் விக்ரு தான். ஒரு வியாபாரி விக்ரு செய்யலாம், ஒரு தொழிலாளி விக்ரு செய்யலாம், ஒரு முதலாளி விக்ரு செய்யலாம், ஒரு டிரைவர் விக்ரு செய்யலாம், ஒரு மாணவன் விக்ரு செய்யலாம். ஒரு ஆள் விக்ரு செய்யறதுக்கு எந்த வேலையை விட வேண்டாம். இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு விக்ரு செஞ்சு சொர்க்கத்தை வாங்கிக்கலாம். நண்பர்களே, மூசா இப்னு முசாஹிர் ரஹ்மஹுல்லாஹ், மூசா இப்னு முசாஹிர் மரணத்திற்கு பிறகு கனவிலே பார்க்கப்பட்டார். கனவிலே பார்த்த பொழுது பார்த்தவர்கள் கேட்டார்கள், மா பாழல்லாதிக்க, மரணத்திற்கு பின்னால் அல்லாஹ் உங்களை என்ன செய்தான்? மூசா ரஹ்மஹுல்லாஹ் மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய அவுலியா. இந்த சம்பவத்தை நான் எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, தயவு செய்து எந்த புண்ணியத்தையும் விடாதீங்க, எந்த அமலையும் சாதாரணமா நினைக்காதீங்க, எந்த காரியத்தையும் அடுத்தவனுக்கு விட்டு கொடுக்காதீங்க. ஒரு உபகாரம் நீங்க செய்யுங்க, அடுத்தவனுக்கு விட்டு கொடுக்காதீங்க. பள்ளிவாசல்ல திக்ர் செய்யறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், அவருக்கு சப்தம் தான் கேட்குது, அவரு தான் திக்ர் செய்யறாரு,
அவர் தான் ஆமீன் சொல்றாரு, நான் இதுக்கு அவர் ஆமீன் சொல்லட்டேன்னு அவர் விட்டு செய்ய விட்டு கொடுக்காதீங்க. பள்ளிவாசல்ல முன்சப்ரா பெரிய அந்தஸ்து, முன்சப்ர இடம் இருக்கிற விட்டு கொடுப்பான், நீங்க நான் கேட்பான், விட்டு கொடுக்காத. எந்த அமல் செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தாலும் நீ செய், அடுத்தவனுக்கு விட்டு கொடுக்காத. ஒரு டீ வாங்கி கொடுக்கிற ஒரு சகோதரனுக்கு நீ வாங்கி கொடுத்தா அவனுக்கு டீ, உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். அவன் உனக்கு வாங்கி தந்தா உனக்கு டீ வாங்கி கொடுத்தா அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும். 5 ரூபாய் டீக்கா 10 ரூபாய் தாயாவுக்காக வேண்டி சொர்க்கத்தை இழக்க போகிறாயா, 10 ரூபாய் கொடுத்து சொர்க்கத்தை வாங்க போகிறாய்? அன்பர்களே, எந்த அமலையும் விட்டுடக்கூடாது. மூசா இப்னு முசாவிர் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, மரத்து யோமன் பி இம்ராத்தி, அல்லாஹு தஆலா கஃபரலி, என் பாவத்தை அல்லாஹ் மன்னித்தான். மூசா என்ற மகான் இறந்து போகிறார். மரணத்திற்கு பிறகு கனவிலே பார்க்கப்படுகிறார். கனவிலே வந்து அவர் சொல்கிறார், அல்லாஹ் என்னை மன்னித்தான். ஏன் மன்னித்தான்? அவர் சொன்னார், மரத்து யோமன் பி இம்ராத்தின் தஹ்மினு ஜிராபன், நான் ஒரு நாள் உலகத்தில் வாழ்ந்த பொழுது ஒரு வீதியின் வழியே சென்ற பொழுது ஒரு பெண்ணை கடந்து நான் சென்றேன். அந்த பெண்மணி தக்குல அலைஹம்லுஹு, அந்த பெண்மணி ஒரு சுமையை தூக்கி கொண்டு போனார். அந்த சுமையை அவரால் தூக்க முடியாமல் சிரமப்பட்டார். ஃபஹமல்துஹு மாஹா, தன் சுமையை, தன் வைத்த தன் மூட்டையை தூக்க முடியாம சிரமப்பட்ட அந்த பெண்ணுக்கு நான் உதவி செஞ்சேன். அவ கூட சேர்ந்து அந்த மூட்டையை தூக்கி கொண்டு போய் அவ வீட்டில் நான் வச்சேன். இதற்கு நன்றியாக என் பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டான். எவ்வளவு பெரிய மகானுங்க மூசா இப்னு முசாவிர், பெரிய மகான். எத்தனையோ நோன்பு பிடிச்சாரு, எத்தனையோ அமல்களை செஞ்சாரு, எத்தனையோ விக்கிரகளை செஞ்சாரு. ஆனா அவருக்கு மன்னிப்பு எதனால கிடைச்சிச்சுங்க? தொழுகையால கிடைச்சிச்சா? கிடைக்கல. நோன்பால மன்னிப்பு கிடைச்சிச்சா? கிடைக்கல. அவர் செஞ்ச அமலால மன்னிப்பு கிடைச்சா? கிடைக்கல. ஒரு பெண்ணினுடைய சுமையை தூக்கி கொடுத்தாரு, அதனால அவருக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுத்தார். அவர் மன்னிப்பு என்பதும் ஹிதாயத் என்பதும் எதனால் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. எனவே எந்த நேரத்தை வீணாக்கிடக்கூடாது, எந்த நேரத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்முடைய ஒரு நாள் அமல் இல்லாமல் கழியக்கூடாது, நம்முடைய 1 மணி நேரம் அமல் இல்லாமல் கழியக்கூடாது. எல்லா நிமிடங்களையும் அமல் செஞ்சு கழிக்கிறதுக்கு லேசான வழி விட்டுருந்தான். 24 ஹவர்ஸும் தூங்கக்கூடிய நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரமும் அமல் செய்யறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு சிறந்த அமலாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா எல்லா நன்மைகளையும் நாம் செய்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. நாம் செய்யக்கூடிய ஏதாச்சும் ஒரு அமலை வச்சு அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்தை நசீபாக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.